மகாநதி சீரியல் நாளைக்கு அனுப்புறமோல விஜய் காவேரியும் ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போறாங்க. அங்க உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டே பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப விஜய் காவேரி கிட்ட, காவேரி நீ என் கூடவே இருக்கணும்னு ஆசைப்படுறல்ல, அப்பனா நீ நம்ம வீட்டுக்கே வந்துடலாம்ல அப்படி சொல்றாங்க. உடனே காவேரி இன்னும் அந்த வெண்ணிலா மனச மாத்தல, அப்படி இருக்கும்போது நான் எப்படி விஜய் உங்க கூட வர முடியும் அப்படி சொல்லிட்டு காவேரி சொல்றாங்க. உடனே விஜய் இன்ன வரைக்கும் என்ன பேசிக்கிட்டு இருந்த விஜய் அந்த வெண்ணிலாவை பத்தி நீங்க ஒரு வார்த்தை கூட பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருந்தேன். இப்ப நீங்க வெண்ணிலாவை பத்தி பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்றாங்க. உடனே காவேரி இல்ல விஜய், அவ மறுபடியும் வில்லியா மாறி என்ன ஏதாவது பண்ணிடுவேன் அப்படின்னு மிரட்டினா என்ன பண்ண, அதனாலதான் சொல்றேன் அப்படிங்கிறாங்க. காவேரி அவளுக்கும் நமக்கும் எந்த சம்மந்தம் இல்லைன்னு சொல்லி நீயே சொல்ற, அப்படி இருக்கும்போது அவளை நினைச்சு நீ எதுக்கு பயப்படுற அப்படின்னு விஜய் கேக்குறாங்க. உடனே காவேரி சரி விஜய் நீங்க சொல்றதுனால நான் வர ட்ரை பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்றாங்க. உடனே விஜய் அவ்வளவு நீங்க எனக்காக பரிதாபப்பட்டு ஒண்ணும் வர வேண்டாம். நீங்க உங்க அம்மா கூட அவங்க வீட்லயே இருந்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்றாங்க. இல்ல நான் விஜய் உங்க கூட தான் வருவேன். நம்ம வீட்டுக்கு தான் வருவேன். அப்படின்னு சொல்லிட்டு காவேரி விஜய் கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. உடனேவும் சரி காவேரி நீ வர்றதுக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நீ நம்ம வீட்டுக்கே வந்துரு. நம்ம தாத்தா பாட்டி கிட்ட நீ கன்சீவா இருக்கிறதெல்லாம் சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் ரொம்ப ஜாலியா பேசிக்கிட்டு இருக்காங்க. இங்க யமுனா நிவின் அரைஞ்சிட்டு போனதுனால சாரதா என்னடி உங்க 2 பேருக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டே இருக்காங்க. ஆனா யமுனா அம்மா கிட்ட இப்போதைக்கு எதுவும் சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியா இருக்கிறாங்க. இல்லம்மா உங்களை எதிர்த்து பேசினதுனால கேட்டேம்மா, காவேரி அக்காவுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அவ பண்றதெல்லாம் தப்புன்னு சொன்னதுக்கு அரைஞ்சிட்டாங்கம்மா அப்படி சொல்லி யமுனா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே சாரதா அமைதியா ஏண்டி ஏன் நீ அவர் கூட போய் சண்டை போட்டுட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. இல்லம்மா அப்படின்னு சொல்லிட்டு யமுனா எதுவும் பேச மாட்டாங்க. ஆனா கங்கா ஏய் தனியா கூட்டு போயிட்டு இதுல ஏதோ இருக்குதுடி ஒழுங்கா மரியாதையா சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு யமுனா கிட்ட கேக்குறாங்க. சரி அக்கா 2 3 தடவை நிவின் கூட போனதை நானே பார்த்தேன்க்கா. நிவின் அவர் கார்ல வேற கூட்டு போனாரு. அப்படி இருக்கும்போது காவேரி அக்கா ஊருக்கு போவதை நினைச்சு இவர் சந்தோஷமா படுவாரு. அதை பத்தி கேட்டதுக்கு தாங்க என்னை அரைஞ்சிட்டாங்க அப்படி சொல்லிட்டு யமுனா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஒன்னும் ஏய் காவேரியை பத்தி எதுவும் தப்பா பேசாதடி. காவேரி இப்ப கூட விஜய்க்காக போலீஸ் ஸ்டேஷன்ல தான் இருக்கிறா. காவேரி விஜய் கூட தான் சேரணும்னு நினைக்கிறா. நீ காவேரி பத்தி தப்பா பேசிக்கிட்டு இருக்க. இனிமேல் காவேரி பத்தி பேசு, நானே உன்னை அறையிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கங்கா யமுனா கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. யமுனா எல்லாரும் அவளுக்கே சப்போர்ட் பண்ணுங்க, அவ பண்றதெல்லாம் யாருக்குமே தெரிய மானுக்கு அப்படின்னு சொல்லிட்டு யமுனா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஒன்னும் கங்கா குமரன் கிட்ட போய் சொல்றாங்க. இங்க இங்க பாருங்க இந்த யமுனா காவேரியும் நிவினையும் சேர்த்து தப்பா பேசியிருக்கா. அதனாலதான் நிவின் இவளை அரைஞ்சிருக்காங்க. இன்னும் 4 போட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா விஜய் நினைச்சுதான் அவ விஜய்க்காக தான் இப்ப போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிருந்திருக்கணும். நீங்க நியூஸ் எதுவும் போன்ல பாருங்களேன், காவேரி எங்க இருக்கான்னு தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு கங்கா சொல்றாங்க. உன்னை யூடியூப் எடுத்து குமரன் பார்க்கும்போது நியூஸ்ல விஜய் வெளியில வந்தது சொல்றாங்க. அவங்க மனைவி அவங்கள ரொம்ப அதிரடியா வெளியில கொண்டு வந்திருக்காங்க, இவ்வளவு போராடி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றதெல்லாம் கேட்டுட்டு கங்கா சந்தோஷப்படுறாங்க. அப்பனா அவ எங்க போயிருப்பாங்க, விஜய் கூட தான் போயிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கங்கா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஒண்ணு காவேரி நினைச்சு வருத்தப்படாத, காவேரியோட வாழ்க்கையெல்லாம் சரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு குமரன் கங்காவுக்கு ஆறுதல் சொல்றாங்க. சரிங்க எப்படியாவது காவேரியை விஜய் கூட சேர்த்து வைக்கணும் அம்மா கிட்ட பேசி அப்படின்னு சொல்லிட்டு கங்கா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், நான் இப்ப போய் நிவினை போய் பார்த்து பேசிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு குமரன் கிளம்புறாங்க. இங்க வெண்ணிலாவும் வெண்ணிலாமாவும் போலீஸ் ஸ்டேஷன் நின்றுட்டு இனிமேலும் இவங்களை நம்ப கூடாதுமா, நம்ம ஊருக்கே போயிடலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி பஸ் ஸ்டாண்டுக்கு போய்கிட்டு இருக்காங்க. இங்க ராகினியும் பசுபதியும் மறுபடியும் பிளான் பண்றாங்க. ராகினி பசுபதி கிட்ட அப்பா அந்த விஜய் காவேரியும் ஏதாவது நம்ம பண்ணணும்ப்பா, அந்த காவேரி என்ன பேச்ச பேசினா பாத்தீங்களா, அவளை ஏதாவது பண்ணணும், அவ பேசினதெல்லாம் கேட்டு அந்த வெண்ணிலா மனசு மாறி இருப்பாளோ தெரியலையே அப்படின்னு சொல்றாங்க. உடனே அந்த வெண்ணிலாவை கண்டுபிடிக்கணுமா, அந்த வெண்ணிலா வச்சுதான் நம்ம ஆட்டத்தை ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ராகினி பசுபதியும் மறுபடியும் ஒரு பிளான் போடுறாங்க. அதே மாதிரியும் வெண்ணிலாவை தேடுறாங்க. கரெக்டா வெண்ணிலாவும் வெண்ணிலா மாமாவும் ஊருக்கு கிளம்புறதுக்காக பஸ் ஸ்டாப்ல நின்றுட்டு இருக்காங்க. உடனே வெண்ணிலா கிட்ட போயிட்டு ராகினி பசுபதியும் பேசுறாங்க. நீங்க எதுக்கு இங்க வந்தீங்க, அன்னைக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல அப்படின்னு எங்க அம்போன்னு விட்டுட்டு போயிட்டீங்க, இப்ப என்ன இங்க பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலா மாமா சொல்றாங்க. உடனே வெண்ணிலா நீங்க எதுக்குங்க வர்றீங்க, இப்ப நீங்க சொன்னதெல்லாம் நாங்க கேட்டதுனால விஜய்க்கு எங்க மேல வெறுப்பு தான் அதிகமா இருக்குது, தயவு செஞ்சு நீங்க இங்க இருந்து போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்டுட்டு ராகினி இல்லங்க நாங்க உங்களுக்கு நல்லதுதான் செஞ்சோம், நீங்க தான் அவகிட்ட போய் பேசாதன்னு சொன்னோம், நீங்க கேட்டீங்களா, அவ தந்திரக்காரின்னு சொன்னோம்ல, அவ எல்லாமே உங்க வாயாலே உண்மையை வர வச்சு எப்படி மாட்டி விட்டான்னு பாருங்க, இப்படிதான் விஜயும் மயக்கி வச்சிருக்காங்க, அவளை நம்பாதீங்க, விஜய்க்கு இன்னும் உங்க மேல பாசம் இருக்கு, அவ சொல்றதெல்லாம் நம்பிக்கிட்டு இருக்காதீங்க, அதை நாங்க ப்ரூவ் பண்ணட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலா கிட்ட ராகினி பசுபதி சொல்றாங்க. அது எப்படிங்க ப்ரூவ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது வெண்ணிலா உங்களை நாங்க கடத்தி வச்சுற மாதிரி விஜய்க்கு கால் பண்றோம், விஜய் எவ்வளவு பதறி அடிச்சு
ஓடி வருவான்னு பாருங்களேன் அப்படி சொல்லிட்டு ராகினி பசுபதியும் சொல்றாங்க. அதை கேட்டுட்டு வேண்டாம், நாங்க ஊருக்கே போறோங்க, இது எதுக்குங்க எங்களுக்கு, அந்த காவேரி விஜய் என்னமோ பண்ணிட்டு போறாங்க, என்ன விஜய் என்னால மறக்க முடியாது, அத நானு ஊர்ல போயிட்டு நான் அவரை மறக்கிறதுக்கு முயற்சி பண்றேன் அப்படி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. வெண்ணிலா மாமாவும் ஆமாங்க, இங்க இருந்துகிட்டு எதுக்கு நாங்க பிரச்சனை பண்ண வேண்டாங்க, அங்க ஊருக்கு போனாலும் நான் வேற பையனை பார்த்து வெண்ணிலாவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு சம்மதம் சம்மதம் வாங்கிடுவேன் எப்படியாவது, நாங்க ஊருக்கே போயிடுறோங்க அப்படி சொல்றாங்க. இல்லங்க, இப்ப கூட ஒண்ணும் இல்ல, உங்களை நாங்க வந்து கடத்தி வச்சுட்டு பிளாக் மெயில் பண்ணோம்னு நினைச்சுக்கோங்க, விஜய் கண்டிப்பா ஓடி வருவாருங்க அப்படின்னு சொல்லிட்டு பசுபதியும் ராகினியும் சொல்றாங்க. உடனே சரி, கடைசியா நீங்க சொல்றதா கேக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி வெண்ணிலா மாமாவும் வெண்ணிலாவும் ராகினி பசுபதி கூடயே வந்துடுறாங்க. ராகினி பசுபதியும் ஒரு இடத்துல வெண்ணிலாவை கூட்டு வந்து அடைச்சு வச்சிடறாங்க. அடைச்சு வச்சுட்டு உடனேவும் விஜய்க்கு கால் பண்றாங்க. கால் பண்ணி இங்க பாரு விஜய், நீ வந்து நாங்க சொல்றத கேட்கணும், இல்லைன்னா அந்த வெண்ணிலாவை நாங்க உயிரோட விட மாட்டோம், வெண்ணிலா எங்க கிட்டதான் இருக்கிறா, அவளை கொன்னுட்டு பழிய உங்க 2 பேருக்கு மேலே போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு பசுபதி வந்து விஜய்க்கு கால் பண்ணி மிரட்டுறாங்க. உடனே விஜய் காவேரி இன்னும் ரெஸ்டாரண்ட்ல இருந்துகிட்டு இருக்காங்க. காவேரி இன்னும் போன் பண்ணி என்னாச்சு, போனை பார்த்து ஏன் இவ்வளவு பதட்டமாகறீங்க அப்படி சொல்லிட்டு காவேரி கேக்குறாங்க. வெண்ணிலாவை கடத்தி வச்சுட்டு அந்த பசுபதி நம்மள மிரட்டுறான், வெண்ணிலாவை ஏதாவது பண்ணி அந்த பழிய தூக்கி நம்ம 2 பேர் மேலேயே போட்டுருவானா அப்படி சொல்றான் அப்படி சொல்லிட்டு விஜய் வந்து காவேரி கிட்ட சொல்றாங்க. என்னங்க சொல்றீங்க, அந்த வெண்ணிலா வேற அவன் சொன்னதுக்கெல்லாம் ஆட்டம் ஆடினால அவளுக்கு தேவைதான் அப்படி சொல்லிட்டு காவேரி சொல்றாங்க. இல்ல காவேரி, இது ரொம்ப சீரியஸான விஷயம், அவன் வெண்ணிலாவுக்கு ஏதாவது ஆச்சுன்னா அடுத்து நம்மளதான் வந்து கொஸ்டின் கேட்பாங்க, அதனால நம்ம மாட்டிக்கிறதுக்கு தான் அதிகமா வாய்ப்பு இருக்கு, வெண்ணிலாவை முதல்ல காப்பாத்தணும், என்ன இருந்தாலும் வெண்ணிலா நல்ல பொண்ணுதான், அவங்க பேச்ச கேட்டுதான் அவன் வந்து இப்படி எல்லாம் நடந்துக்கிட்டான், அதனால அவளை காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்றாங்க. உடனே காவேரி என்னங்க வெண்ணிலாவை பத்தி யோசிக்கவே மாட்டேன்னு சொன்னீங்க, இப்ப வெண்ணிலாவை காப்பாத்த போறேன்னு போறீங்க, இது என்னங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்றாங்க. என்னதான் இருந்தாலும் வெண்ணிலா மேல எந்த தப்பும் இல்ல, அவ வந்து அவங்க பேச்ச கேட்டதுதான் தப்பு, அதை வந்து நம்ம புரிய வைக்கலாம் காவேரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சரி, நான் முக்கியமா உங்களுக்கு வெண்ணிலா முக்கியமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இந்த நேரத்துல வந்து வெண்ணிலாவை காப்பாத்துறதாங்க நல்லது அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்றாங்க. உடனேவும் காவேரி சரிங்க, உங்க விருப்பப்படியே நீங்க வெண்ணிலாவை காப்பாத்துங்க, நான் வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிடுறாங்க. இங்க ராகினி பசுபதியும் வெண்ணிலா கிட்ட சொல்றாங்க, இங்க பாத்தீங்களா விஜய் கிட்ட உங்களை பத்தி வெண்ணிலாவை நான் காணும், வெண்ணிலாவை நாங்க கடத்திட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே விஜய் எவ்வளவு பதறி போயிட்டாருன்னு தெரியுமா, உங்க மேல பாசம் இல்லாம விஜய் பதறி போயிருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு டிராமா பண்றாங்க. உடனே வெண்ணிலா விஜய்க்கு இன்னும் என் மேல லவ் இருக்குதா, அப்பனா நீங்க சொல்றதெல்லாம் உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு வெள்ளந்தியா எல்லாத்தையும் நம்புறாங்க. அந்த காவேரி தாங்க காரணம். காவேரி விஜயும் சேர்ந்து இருக்கிற வரைக்கும் தான் இப்படி எல்லாம் நடக்கும். நீங்க அந்த காவேரி கூப்பிட்டான்னு சொல்லி போனதுதாங்க உங்க மேல தப்பு, அப்படி போயிருக்கவே கூடாதுங்க, அதனாலதான் வந்து அவ இந்த ஆட்டம் ஆடுறான் அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலா கிட்ட காவேரியை பத்தி தப்பு தப்பா சொல்றாங்க. இதை கேட்டுட்டு வெண்ணிலம் நீங்க சொல்ற மாதிரி விஜய் இங்க வர வச்சிடலாங்க, எப்படியாவது விஜய் என் கழுத்துல தாலி கட்டுற மாதிரி ஏதாவது பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. உடனேவும் நீங்க சொல்ற மாதிரியே நானும் எல்லாமே பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ராகினி பசுபதி சொல்றதெல்லாம் வந்து வெண்ணிலா அப்படியே கேக்குறாங்க. இங்க விஜய் வெண்ணிலாவை காணும்னு சொல்லிட்டு தேடிக்கிட்டு இருக்காங்க. காவேரியும் விஜய் கூட நானும் வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கூட சேர்ந்து வெண்ணிலாவை தேட முயற்சி பண்றாங்க. ஆனா விஜய் இல்ல காவேரி, நீ இப்ப இருக்க நிலைமையில இங்க என் கூட இருக்க வேண்டாம், நீ வந்து உங்க வீட்டுல போயிரு, நான் வந்து வெண்ணிலாவை எப்படியாவது தேடி கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து காவேரியை வீட்டுல விட்டுட்டு தேடுறாங்க. இந்த சீரியல் நாளைக்கான எபிசோட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நாளைக்கு பார்க்கலாம்.